Good morning students. CSIR NET December 2023 அந்த question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Let f of x be a cubic polynomial with real coefficients. Suppose that f of x has exactly one real root and that this real root is simple. Then which one of the following statements holds for all antiderivatives f of x அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, f of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த f of xக்கு ஒரே ஒரு ரியல் ரூட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுவும் சிம்பிள் ரியல் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ், இந்த f of x கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் f of x. ஆன்டி டெரிவேட்டிவ்னா இன்டெகிரேஷன் தான். f of x கேபிட்டல் f of x அப்படின்னு நமக்கு டினோட் பண்ணுறாங்க. இதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனையும் தான் நம்ம இங்கே செக் பண்ணணும். First option is f of x has exactly one real root. Second option is f of x has exactly 4 real roots. Third option is f of x has at most 2 real roots. Last option is f of x has at most 1 real root. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் f of x கொடுத்துருக்காங்க பாலினாமியல். இது ஒரு கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூபிக் பாலினாமியலாக இருந்தால் டிகிரி நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், 3ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் கேபிட்டல் f of x கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்மால் f of x. ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்மால் f of xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்டி டெரிவேட்டிவ்னா இன்டெகிரேஷன். இப்போ 3rd டிகிரி பாலினாமியலை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிகிரி எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், 4th டிகிரி பாலினாமியலாக எக்ஸிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, f of xக்கு ஒரே ஒரு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே 3rd டிகிரி பாலினாமியலாக இருக்கு இல்லையா, அப்போ கியூபிக் பாலினாமியல்னா 3rd டிகிரி பாலினாமியல். அப்போ இதுக்கு 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதில் ஒரு ரூட் வந்து ரியல் ரூட்டாக இருக்கும், பேலன்ஸ் உள்ள 2 ரூட் வந்து என்னவா எக்ஸிஸ்ட் ஆகும், நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நமக்கு 4th டிகிரி பாலினாமியலாக இருக்குது, இதனுடைய ரூட் தான் எத்தனை ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன்லையுமே கேபிட்டல் f of xக்கு எத்தனை ரியல் ரூட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே வந்து 4th டிகிரி பாலினாமியலாக இருக்கிறதுனால இதுக்கு 4 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். 4 ரூட்லையும் எத்தனை ரியல் ரூட்டுங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ரியல் ரூட்டே எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், 2 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், 3 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா 4 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். மேக்ஸிமமே 4 ரூட் தான் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த பாசிபிள் வே நான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே 4th டிகிரி பாலினாமியலில் ஒரு ரூட் வந்து ரியலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பேலன்ஸில் 3 ரூட் என்னவாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட் நம்பராக எக்ஸிஸ்ட் ஆகுமானா ஆகாது, நமக்கு பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது 2, 4, 6, 8 இப்படி தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அங்கே 3ங்கிறது ஆட் நம்பரு, அப்போது நமக்கு பேராக எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா. அப்போ இந்த பாசிபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதாவது ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்குது கேபிட்டல் f of xக்கு அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய இந்த பாசிபிள் வே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதே போல் 3 ரியல் ரூட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பேலன்ஸ் 4 ரூட்டில் 3 ரியல் ரூட் வந்து நமக்கு ரியலாக இருந்து பேலன்ஸ் உள்ள ஒரு ரூட் என்னவாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஆனால் ஒரு ரூட் காம்ப்ளெக்ஸ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுமானா ஆகாது, நமக்கு பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த வேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பேலன்ஸு 3 பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது ரியல் ரூட்டே இல்லாமல் இருக்கலாம், இல்லை 2 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா 4 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். இப்போ இந்த 3 பாசிபிள் வேஸையும் நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ கிவன் f of x வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக் பாலினாமியல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரூட் ரியல் ரூட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ஒரு ரூட்டை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x = 1 ஆகும். அப்போ x - 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும் f of xக்கு. அப்போ f of x நம்ம எப்படி நோட் பண்ண முடியும், x - 1 ப்ராடக்டாக நோட் பண்ண முடியும். இன்னொரு ஃபேக்டரை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 காம்ப்ளெக்ஸ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ x² + 1 இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது x² + 1 நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா x² = -1 ஆகும். இதிலிருந்து x ± i ஆகும். அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் ரூட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கிவன் கண்டிஷன் எல்லாம் நமக்கு இந்த நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இந்த f of x வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இதனுடைய ப்ராடக்ட் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், x³ + x -x² -1. நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், x³ -x² + x -1 இப்படி நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேபிட்டல் f of x வந்து இந்த ஸ்மால் f of x இன்டகிரேஷன். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், x⁴/4 -x³ / 3 + x² / 2 - x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம நோட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம 0ன்னு இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே 12 ஆகும். நமக்கு இங்கே 4 × இங்கே 4 இருக்கிறதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x⁴ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 12 வரும். அப்போ நியூமரேட்டரையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × x⁴ அப்படின்னு ஆகும். மைனஸ் இங்கே 3 இருக்கிறதுனால 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 × x³ இங்கே 2 இருக்கிறதுனால 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6x² மைனஸ் இங்கே நமக்கு 1 தான் இருக்குது டினாமினேட்டர், அப்போ 12x அப்படின்னு ஆகும்.
இல்லையா? இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம ரூட் கால்குலேட் பண்ணணும்னா இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா 12 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு ஆகிடும். அப்போ எப்படி நமக்கு பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும்? 3 × x⁴ மைனஸ் 4 × x³ ப்ளஸ் 6 × x² மைனஸ் 12 × x இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ இந்த பாலினாமியலுக்கு எத்தனை ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நமக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை, நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்கார்ட்ஸ் ரூல்ஸ் ஆஃப் சைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதாவது சைன் எத்தனை சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம பாசிட்டிவ் ரியல் ரூட் நெகட்டிவ் ரியல் ரூட்லாம் நோட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ்னு இருக்குது, இங்கே நெகட்டிவ்னு இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சேஞ்ச் ஃபஸ்ட்டு, ஒரு ரியல் ரூட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே நெகட்டிவ்னு இருக்குது, இங்கே பாசிட்டிவ்னு இருக்குது, இங்கே செகண்ட். நெக்ஸ்ட் இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ்னு இருக்குது. 3 சேஞ்சஸ் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ மேக்ஸிமமாக நமக்கு 3 பாசிட்டிவ் ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் கிவன் பாலினாமியலுக்கு. அதாவது கேபிட்டல் f(x)க்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும்? மேக்ஸிமம் வந்து 3, அட்மோஸ்ட் 3 ரியல் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும் அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே f(x) இருக்கு இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக -x நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது f(-x). இப்போ எக்ஸுக்கு பதிலாக -x நம்ம அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3 × -x (4) minus 4 × -x (3) plus 6 × -x (2) minus 12 × -x which is equal to 0 அப்படின்னு ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு -x (4) plus xனே ஆகிடும். அப்போ 3 × x⁴ அப்படின்னு ஆகும். இங்கே -x(3) வந்து நமக்கு -xனே எக்ஸிஸ்ட் ஆகும், -x³ எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 4x³. இங்கே நமக்கு -x2 நமக்கு x² ஆகும். அப்போது ப்ளஸ் 6x². இங்கே நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ 12x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை சைன் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்னு தெரியும். இங்கே சைன் சேஞ்சஸே இல்லை இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு இங்கே 0. நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு இங்கே 0. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு 3 தான் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 4th டிகிரி பாலினாமியலாக இருக்கிறதுனால 3 ரியல் ரூட்ஸ் இருந்ததுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 3ங்கிற இந்த பாசிபிலிட்டி நம்ம எடுத்துக்க முடியாது. 3 விட சின்னதாக என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 2. அப்போது அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ் தான் நமக்கு கேபிட்டல் f(x)க்கு எக்ஸிஸ்ட் ஆக இங்கே வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் f(x) ஹேஸ் எக்ஸாக்ட்லி 1 ரியல் ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x) ஹேஸ் எக்ஸாக்ட்லி 4 ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் நமக்கு ராங். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x) ஹேஸ் அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x) ஹேஸ் அட்மோஸ்ட் 1 ரியல் ரூட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1ங்கிற இந்த ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நமக்கு கேபிட்டல் f(x)க்கு எத்தனை பாசிபிள் ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? ஒன்று 0வாக இருக்கலாம், 2வாக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். அதாவது ரியல் ரூட்டே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலாம். அதாவது 2 அல்லது 2 விட கம்மியாக ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அதே போல் இங்கே 4 இருக்கு இல்லையா? இங்கேயும் நமக்கு <= 4 இல்லை 4 விட கம்மியாக ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அப்படிங்கிற இந்த 3 பாசிபிலிட்டி தான் நம்ம இங்கே செக் பண்ணியிருந்தோம். நமக்கு ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு நமக்கு ஆப்ஷனே கொடுக்கல. அதாவது நோ ரியல் ரூட்னு ஆப்ஷனே கொடுக்கல. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதே போல் 4 ரியல் ரூட்னா நமக்கு அட்மோஸ்ட் 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு ஆப்ஷனில் எக்ஸாக்ட்லி 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதையும் கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து 2 தான். அதாவது அட்மோஸ்ட் 2. அப்போ 2 ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். அதை நம்ம இங்கேயே செக் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் மூலமாக இதை நம்ம இங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.